ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்ரீராம் சிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு vlog பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னடா இருட்டில் நின்று வீடியோ எடுப்பேன்னு பார்க்குறீங்க. நான் வந்து ஃபோன் லைட் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடா காலையிலே இவ்வளோ இருட்டில் நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. மணி வந்து 5:45 தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சமயபுரம் கோயிலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் பிளான் இது. நான் காலேஜ் சேர்ந்ததுலேருந்தே ஒன் டைம் போயிடலான்னு யோசிச்சேன். பட் நடக்கவே இல்லை. அது எல்லாத்துக்கான சுச்சுவேஷன் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சமயபுரம் கோயிலுக்கு தான் போகிறோம். எதில் போகிறோம், யார் கூட போகிறோங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த vlogல ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு போனதுனால பைக்கில் போகும்போது முடியெலாம் பறந்து பரட்ட மாதிரி ஆயிட்டேன். ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அது சன்ரைஸ்லாம் பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பைக்கில் லாங் டிரைவ் போகிறது பிடிக்குங்கிறத வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் நடுவில் டீ பிரேக் எடுத்தோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் போனோம். போகும்போதே கூட்டமாக இருக்குமா என்னன்னு ஒரு யோசனை. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சரியான கூட்டம். ஆக்சுவலாக நாங்கள் உண்மையாக சொல்லணுன்னா சாமியே பார்க்கல. போயிட்டு 3 மணி நேரம் லைனில் நின்றுட்டு திரும்பி வந்துட்டோம். ஏன்னா நின்றுருந்தோம் அப்படின்னா 3 மணிக்கு மேலே தான் வெளியே வந்திருப்போம். ரொம்ப பசிங்கிறதுனால சரி எங்கேயாச்சும் சாப்பிட போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். திருச்சியில் பனானா லீஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே தான் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். தோசை ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னைய பஸ் ஏற்றி விடட்டும்னு சொல்லி நாங்கள் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போயிட்டோம். பல மணி நேரங்களுக்கு பிறகு கோயிலுக்கெலாம் போயிட்டு இப்போ நான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன். இங்கேருந்து நம்ம இப்போது காலேஜுக்கு போகணும் பஸ் ஏறி. ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் காலேஜுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:22 ஆகுது. நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னா, எங்களோட சீனியர்ஸ், அதாவது ஃபைனல் இயர் இப்போது கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து காலேஜ்லேருந்து வெக்கேட் ஆகிட்டாங்க. லைக் ஹாஸ்டலர்ஸை நான் சொல்கிறேன். நான் ஏன் இந்த விஷயத்தை இதில் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் தெம். வை? பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் வந்து ஹாஸ்டல் சீனியர்ஸ் அப்படின்னு இல்லாமல் எனக்கு மொத்தமாகவே ஃபைனல் இயர் படிக்கிற எல்லா சீனியர்ஸுமே எனக்கு பிடிக்கும். என்கிட்ட பேசி பழகின எல்லாரையுமே. ஐ ஆல்வேஸ் விஷ் எவ்ரி ஒன் டு பி குட் இன் த லைஃப். இனிமேல் ஃப்யூச்சரில் எல்லாருமே ஒரு நல்ல வேலை கிடச்சி ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் போய் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையே. என்னோடய லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் எல்லா சீனியருமே ஒரு ரோலில் இருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சு நான் காலேஜுக்கு தெரிய வரும்போது நிறைய ஃபைனல் இயர் சீனியர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்படிலாம் வீடியோ போடு, அப்படிலாம் பண்ணு, இதெல்லாம் எடுத்து போடுன்னு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அது போக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போதுமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எடுத்து பண்ணுடா, அதெல்லாம் மேட்ரே இல்லை, நாங்கள் இருக்கோம், அப்படி இப்படின்னு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு விஷயம் பண்ணும்போதுமே, காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லை நான் ஏதாச்சும் பண்ணுறேன், டான்ஸ் பண்ணுறேன், அப்படி இப்படின்னும் போது கூட எல்லாருமே எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு இருந்திருக்காங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஹாஸ்டலில் இருக்கிற சில சீனியர்ஸ், அதாவது ஒரு 6 பேர், அந்த 6 சீனியர்ஸ், அதுக்கப்புறம் நான், மொத்தமாக 7 பேரா. நாங்கள் 7 பேருமே சீனியர் ஜூனியருங்கிறத தாண்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிக்கிட்டோம். இவங்கள்ட்டலாம் இப்படி நடந்துக்கலாமா, நம்ம வாய் வேறு சும்மா இருக்காதா, நம்மளோட பேசிகிட்டு வேறு இருப்போமா, நம்ம ஒரு இடத்துல பேசினா தப்பாயிருமா, இல்லை நம்ம பேசினா என்ன நினச்சிப்பாங்க, அப்படி இப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த 6 பேருமே என் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. இதெல்லாம் போக நான் ஒரு 2 பேரை மட்டும் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அஜய் ஜோன்ஸ், இன்னொன்று வந்து சதீஷ். இவங்க 2 பேரை வந்து நான் கண்டிப்பாக பேசணும்னு யோசித்தேன். அஜய் அண்ணா வந்து ஹீ வாஸ் மை வெரி வெல் விஷர், மோர் தேன் அ சீனியர். நான் பர்சனலாகவும் சரி, இல்லை ப்ரொஃபஷ்னலாக நான் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும், ஒரு ஆட் பண்ணுறேன், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் கமிட் ஆகிறேன் அப்படின்னா எல்லா விஷயமே நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். முன்னாடியும் சரி, இனிமேவும் சரி. அவங்களோட லைஃப்பில் என்னை அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க நிறைய விஷயங்களில். என்ன தான் நம்ம காலேஜில் பார்த்து பழகியிருந்தாலும், காலேஜில் வந்தால் எல்லாரையுமே தெரியும். அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் அவங்களோட பிரதர் மாதிரி அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். ஒரு சீனியர் ஜூனியர் பாண்டுங்கிறத தாண்டி நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருக்கிறோம்.
அண்ட் இன்னொருத்தங்க சதீஷ் அவங்கள பற்றி நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அவங்கள நீங்கள் போன விலாகில் பார்த்துருப்பீங்க, பைக் ரைட் விலாகில். ஒரு சீனியருங்கிறத தாண்டி அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஹியூமன். என்னை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் வந்து அவங்க மட்டும்தான். ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் மீ இன் ஆல் தி சுச்சுவேஷன்ஸ். எல்லாமே என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃப்ளாஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களோட லைஃப்பில் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு இடம் கொடுத்து என்னை அவ்வளோ அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டதுக்கு அவங்கள மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஐ விஷ் ஒன்லி சக்ஸஸ் இன் ஆல் தேர் லைஃப்ஸ். எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் ப்ரே பண்ணிப்பேன் எல்லாருமே. இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாஸ்டலில் இருக்கிற சீனியர்ஸை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கோம், அவ்வளோ ரகலை, அவ்வளோ பேச்சு. நிறைய டைம்ஸ் நாங்கள் நைட்லலாம் உட்காந்து பேசியிருக்கோம். ஒரே விளையாட்டு, அவங்கள கலாய்க்கிறது, மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்போம். அங்கே இருந்தாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அந்த இடமே. நேற்று நைட்டு கூட தண்ணி ஊற்றி விளாண்டு கலாய்ச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன். இவங்கெல்லாம் காலேஜ் முடிச்சு போகிறாங்கங்கிறத தாண்டி அவங்களோட அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு போகிறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பழகிரும் அப்படியே. இதுக்கு அடுத்து நம்ம வர லைஃப்பில் அவங்க கூட டச்சில் இருந்துக்கிட்டு கான்டாக்டில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை தான் நான் சொல்லணும்னு யோசித்தேன். என்னோடய சீனியர்ஸை வந்து நான் ஐ மிஸ் ஆல் ஆஃப் தெம் பிகாஸ் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டேன் நான் எல்லாருக்கூடையும். அதனால தான் என்னால் கொஞ்சம் டேக்கிள் பண்ண முடியாமல் இருக்குது. அது ஒரு 2 டேஸில் எப்படியோ இன்னும் ரம்ஜான் லீவ் விட்ருவாங்க. நான் வீட்டுக்கு போயிடுவேன்னா, அது அப்படியே வீட்டில் போய் வேலை அது இதுன்னு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அது தெரியாது. பட் இங்கே ஒரு 2 நாள் பல்ல கடிச்சிட்டு ஓட்டணும், அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ஸோ இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் கோவில்லேருந்து வந்துட்டேன். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல விலாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கிளம்பிக் கொள்வது உங்கள் ஸ்ரீராம் கௌதம். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய்.